செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் துண்டு துண்டாக்கப்பட்ட உடல் பாகங்களுடைய எலும்புக்கூடுகள் குவியல்களாக போடப்பட்ட நிலையில் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு குவியல்களாக காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகளுக்குள் தனியான மண்டையோடு உள்ளிட்ட உடலின் ஏனைய பாகங்களுடைய எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகளை அகழ்ந்தெடுப்பதில் சில சிக்கல் நிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அங்கு குவியல்களாக காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகளானது கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான எலும்புக்கூடுகள் அந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த மனித புதைகுழி தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருந்த நீதவானுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நீதவானுக்கு வழங்கப்பட்டுள்ள இடமாற்றம் சம்பந்தமாகவும் அங்கு குவியல்களாக காணப்படுகின்ற எலும்புக்கூடுகள் தொடர்பிலாக எழுந்துள்ள சிக்கல் நிலை என்ன என்பது சம்பந்தமாகவும் சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று புதன்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித புதைகுழி அடையாளப்படுத்தப்பட்ட முதல் நாளில் இருந்து இந்த விசாரணைகளை ஜாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்த ராஜா முன்னெடுத்து வந்திருந்தார். குறிப்பாக அங்கு ஒரு மனித புதைகுழி இருப்பது சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டதன் பின்னர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நீதவான் அங்கு அகழ்வு பணிகளை நடத்துவதற்கான உத்தரவினை உடனடியாகவே பிறப்பித்திருந்தார். குறிப்பாக அவருடைய உத்தரவின் பேரில் முதல் கட்டமாக 9 நாட்கள் அங்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன. இதன் பின்னர் நீதவான் நடத்தி வந்திருந்த தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகளை விரிவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த இடத்தினை மனித புதைகுழியாக நீதவானினாலேயே முதலாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பிரகடனமானது சட்ட ஏற்பாடுகளை கொண்டு பிரகடனப்படுத்தப்பட்டாலும் அது மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்தப்பட்டு அதற்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகளும் துரித கதியில் முன்னெடுப்பதற்கு இந்த நீதவானுடைய உத்தரவுகள் ஒரு காரணமாக இருந்து வந்திருந்தது. இதற்கு மேலாக இந்த நீதவான் ஆனந்தராஜாவினால் இந்த மனித புதைகுழி தொடர்பிலான சிறப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக அண்மையில் இந்த மனித புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்டிருந்த அல்லது மீட்கப்பட்டிருந்த சான்று பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட்டு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பமானது சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு நீதவானுடைய தற்றுணர்வு அதிகாரத்தினை பயன்படுத்தியே இந்த பொதுமக்களுக்கான இந்த சந்தர்ப்பம், அதாவது இந்த அங்கு மீட்கப்பட்டிருந்த சான்று பொருட்களை பார்த்து அடையாளப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக அந்த மனித புதைகுழி தொடர்பிலான ஸ்கேன் பரிசோதனை, அதாவது மண்ணை ஊடுருவி ஸ்கேன் செய்கின்ற பரிசோதனையை நடத்துவதற்கான உத்தரவினையும் இந்த நீதவானினாலே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகளானது மேலும் 8 வாரங்களுக்கு விரிவுபடுத்தப்படுவதற்கு அவருடைய உத்தரவே ஒரு காரணமாக இருந்து வந்திருந்தது. இது மட்டுமல்லாமல் சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு அண்மையில் செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த அகழ்வு பணிகளுக்கும் இந்த நீதவானே காரணமாக இருந்திருந்தார். அது சம்பந்தமான உத்தரவுகளையும் அவரே பிறப்பித்திருந்தார். இவ்வாறான நிலையில் அந்த நீதவானுக்கு ஏற்கனவே வழங்கப்பட வேண்டிய பதவி உயர்வு ஆனது தற்பொழுது திடீரென வழங்கப்பட்டுள்ளது. அதாவது பதவி உயர்வு வழங்கப்பட்டு அவர் வேறு பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்பொழுது நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றிருந்த ஆனந்தராஜா செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளார். நேற்று முதல் இந்த வழக்கு நடவடிக்கைகளில் இருந்து அந்த நீதிபதி விலகியதன் காரணமாக இந்த வழக்கு நடவடிக்கைகளையும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளையும் ஜாழ் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் எஸ் லெனின்குமார் வழிநடத்தி வருகின்றார். அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளும் மேலதிக நீதவான் எஸ் லெனின்குமார் தலைமையிலேயே நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற அந்த அகழ்வு பணிகளின் போது அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் சிக்கலான எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக துண்டு துண்டாக்கப்பட்ட உடலின் பாகங்களுடைய எலும்புக்கூடுகள் குவியல்களாக போடப்பட்ட நிலையில் அங்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் 2 இடங்களில் இவ்வாறான குவியல்களாக போடப்பட்டிருந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு குவியல்களாக காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்குள் தனியான மண்டையோடுகள் ஏராளமாக காணப்படுகின்றன. இதற்கு மேலாக உடலின் வேறு பாகங்கள், அதாவது மனித உடலின் வெவ்வேறு பாகங்கள் துண்டு துண்டாக்கப்பட்ட நிலையில் அங்கு குவியல்களாக போடப்பட்ட நிலையில் எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு குவியல்களாக காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகளை மீட்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற அகழ்வு பணியாளர்கள் அந்த எலும்புக்கூடுகளை தனித்தனியாக பிரித்து அடையாளப்படுத்துவதில் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்குவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக அந்த குவியல்களுக்குள் காணப்படுகின்ற அல்லது மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் உடலில் எந்தெந்த பகுதியினை சேர்ந்தவை என்பதை
கண்டுபிடித்து அது சம்பந்தமான அடையாளப்படுத்தல்களை செய்வதிலேயே அதிக நேரத்தினை இந்த அகழ்வு பணியாளர்கள் செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அந்த குவியல்களாக போடப்பட்டு தற்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டு மீட்கப்பட்டு வருகின்ற அந்த எலும்புக்கூறுகளானது கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய எலும்புக்கூறுகளாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த எலும்புக்கூறுகளானது அந்த மனித புதைகுழிகளுக்கு காரணமானவர்களால் வேண்டுமென்றே குவியல்களாக போடப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் தற்பொழுது நிலவரத்தின்படி இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இல்லை. இது சம்பந்தமான ஆராய்வுகள், அதாவது அங்கு குவியல்களாக காணப்படுகின்ற எலும்புக்கூறுகள் மீட்கப்பட்டு அது சம்பந்தமான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே இது சம்பந்தமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அங்கு மீட்கப்படுகின்ற எலும்புக்கூறுகளானது துண்டு துண்டாக்கப்பட்ட உடல் பாகங்களுடைய எலும்புக்கூறுகளாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனித உடல்கள் துண்டு துண்டாக்கப்பட்ட பின்னர் அங்கு கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அங்கு மீட்கப்படுகின்ற எலும்புக்கூறுகளை வைத்து அந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பது தற்பொழுது நிலவரத்தின்படி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவை ஒருபுறம் இருக்கையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று புதன்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 9 எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் அந்த மனித புதைகுழியில் இதுவரை காலமும் நடைபெற்று வந்திருந்த அகழ்வு பணிகளில் இருந்து மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூறுகளுடைய எண்ணிக்கை 231 அதிகரித்துள்ளது. மேலும் இன்று அந்த மனித புதைகுழியில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த 7 மனித எலும்புக்கூறுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் பரிசோதனைகளுக்காக அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூறுகளுடைய எண்ணிக்கை 213 அதிகரித்துள்ளது. இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளை வியாழக்கிழமையும் முழு நேரமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் எதிர்வரும் சனிக்கிழமையுடன் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 2ஆம் கட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 45 நாள் முடிவடைந்த நிலையில் எதிர்வரும் சனிக்கிழமையிலிருந்து இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது இடைநிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அன்றைய தினம் இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பிலான வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது மீண்டும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்பது சம்பந்தமான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னரே ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மேலதிகமாக செய்யப்பட வேண்டிய அகழ்வு நடவடிக்கைகளுக்கான பாதீடு, அதாவது செலவு விவரங்கள் இதுவரை தயாரிக்கப்பட்டு உரியவர்களிடம் கையளிக்கப்படவில்லை. அந்த வகையில் தொடர்ச்சியாக அங்கு 8 வாரங்களுக்கு அகழ்வு நடவடிக்கைகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையில் அதிக நாட்களுக்கான நிதி செலவினை ஒதுக்குவது என்பது உடனடியாக சாத்தியப்படக்கூடிய நடவடிக்கையாக இருப்பதாக தெரியவில்லை. இவ்வாறான நிலையில் தான் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னரே ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் எதிர்வரும் சனிக்கிழமை இந்த வழக்கு நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற போது அது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவித்தல் நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு வழங்கப்படுகின்ற தகவல்களையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். நாளை நடைபெறுகின்ற அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்களுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.